வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது தனலட்சுமி. முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழகம் புதுச்சேரியில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு இன்று தொடங்குகிறது. தேர்வறையில் மாணவர்கள், ஆசிரியர்கள் செல்போன் பயன்படுத்த தடை. +2 மாணவர்கள் பொதுத் தேர்வை அச்சமின்றி எதிர்கொள்ள வேண்டும். முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவுறுத்தல். நாடாளுமன்ற கூட்டத்தொடரின் 2வது அமர்வு இன்று தொடங்குகிறது. பல்வேறு பிரச்சினைகளுக்கு எதிராக குரல் எழுப்ப எதிர்க்கட்சிகள் முடிவு. காங்கிரஸ் கட்சி தனக்கு புதைகுழி தோண்ட முயற்சிக்கிறது. பிரதமர் மோடி பரபரப்பு குற்றச்சாட்டு. டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளில் 3 ஆண்டுகளுக்கு பிறகு சதமடித்தார் விராட் கோலி. ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான போட்டியில் அபாரம். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 4வது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி அபாரம். முதல் இன்னிங்ஸில் 571 ரன்களை குவித்தது. 88 ரன்கள் முன்னிலை. இனி விரிவான செய்திகள். 12ஆம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கான பொதுத் தேர்வுகள் இன்று தொடங்குகின்றன. இந்த தேர்வுகளை தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இருந்து 8,51,303 பேர் எழுதுகிறார்கள். இரு மாநிலங்களிலும் 3,225 மையங்களில் தேர்வுகள் நடக்கின்றன. ஆள் மாறாட்டம், காப்பியடித்தல், விடைத்தாள்களை மாற்றி எழுதுதல் உள்ளிட்ட முறைகேடுகளில் ஈடுபடும் மாணவர்களுக்கு தேர்வுகள் எழுத தடை விதிக்கப்படும் என்றும் அரசு தேர்வுகள் துறை எச்சரித்துள்ளது. இந்த நிலையில் பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். மாணவர்கள் தயக்கமின்றி தேர்வுகளை எதிர்கொள்ளுங்கள் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாடு அரசு நடைமுறைப்படுத்தி வரும் முத்திரை பதிக்கும் முத்தான திட்டங்கள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் இன்று காலை தலைமைச் செயலகத்தில் நடைபெறவுள்ளது. இந்த கூட்டத்தில் நெடுஞ்சாலைத்துறை, போக்குவரத்துத்துறை, மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளை சார்ந்த நடைமுறையில் உள்ள 68 திட்டங்களின் தற்போதைய நிலை குறித்தும் 6 எதிர்கால திட்டங்கள் குறித்தும் ஆய்வு மேற்கொள்ளப்பட உள்ளது. குறிப்பாக பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட வேண்டிய திட்டங்கள் குறித்தும், மகளிருக்கு உரிமை தொகை வழங்கும் திட்டம் குறித்தும் முதல்வர் ஸ்டாலின் விரிவான ஆலோசனை மேற்கொள்ளவுள்ளார். இதில் அமைச்சர்களும் உயரதிகாரிகளும் பங்கேற்க உள்ளனர். தமிழ்நாட்டில் அமைக்கப்பட்ட காய்ச்சல் முகாம்கள் சுமார் 2,27,000 பேர் பயனடைந்துள்ளதாக அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தகவல் தெரிவித்துள்ளார். கொசு ஒழிப்பு பணிகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். அந்த 1586 முகாம்களில் 2,27,000 பேர் பயன்பெற்றிருக்கிறார்கள். 2,27,000 பேரில் 2,200க்கும் மேற்பட்டவர்களுக்கு காய்ச்சல் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டு, காய்ச்சலினால் பாதிக்கப்பட்டவர்களை அவர்களுக்கான அந்த மாதிரிகள் எடுக்கப்பட்டு பரிசோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறது. எது எப்படி இருந்தாலும் இது H3N2 என்று சொல்லக்கூடிய இந்த வைரஸ் காய்ச்சல் ஒரு 3-4 நாட்கள் வீட்டிலேயே தனிமைப்படுத்தி கொண்டிருப்பது என்பது நல்லது என்று ICMR விதிமுறைகளின்படி சொல்லப்படுகிறது. மதுரை விமான நிலையத்தில் அமமுக நிர்வாகி தாக்கப்பட்டதாக அளிக்கப்பட்ட புகாரில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மதுரை விமான நிலைய வளாகத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அமமுக நிர்வாகி ராஜேஸ்வரன் அவதூறாக பேசி முகநூலில் வீடியோ வெளியிட்டார். தொடர்ந்து இபிஎஸ்ஸின் பாதுகாவலர்கள் ராஜேஸ்வரனை தாக்கியதாக காட்சிகள் வெளியாகின. இந்த நிலையில் தன்னை தாக்கியதாக ராஜேஸ்வரன் அளித்த புகாரின் அடிப்படையில் இபிஎஸ் உள்ளிட்ட 5 பேர் மீது 6 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து அவனியாபுரம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து இபிஎஸ் மீது காவல்துறை வழக்கு பதிவு செய்ததை கண்டித்து இன்று மதுரையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அதிமுக சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடமாநில தொழிலாளர்கள் குறித்து அவதூறாக பேசியதாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் பிரச்சாரத்தின் போது வடமாநில தொழிலாளர்கள் பற்றி அவதூறாக பேசியதாக சீமான் மீது 3 பிரிவுகளின் கீழ் கருங்கல்பாளையம் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இந்திய ஒருமைப்பாட்டுக்கு குந்தகம் விளைவிக்கும் விதத்தில் பேசியதாகவும், புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு எதிராக வெறுப்பை தூண்டும் வகையில் பேசியதாகவும் இந்திய தண்டனை சட்டம் 153B உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். ஆன்லைன் ரம்மிக்கு தடை விதிக்கும் விவகாரத்தில் ஆன்லைன் ரம்மி நிறுவனங்களுக்கு ஆதரவாக ஆளுநர் செயல்படுகிறார் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் கூறினார். ஆளுநரின் பின்னணியில் பிரதமர் மோடி அரசு உள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இந்த சட்டம் நிறைவேற்றுவதற்கு மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு புதிய ஒரு பிரச்சனை கிளப்புறாரு. அப்படின்னா நீங்கள் அவசர சட்டம் போட்டப்பே அது சொல்லியிருக்கலாமே.
அரசியல் சட்டம் வகுத்தளிக்கப்பட்டிருக்கிற அவருக்கு இருக்கிற அதிகாரத்தை மீறி அவர் செயல்படுகிறார் என்றுதான் நான் பகிரங்கமாக குற்றச்சாட்டை விரும்புகிறேன். ஆளுநர் இந்த மாதிரி ஒரு மாநில அரசினுடைய இதுவரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 6 மாதத்தில் 44 பேர் தற்கொலை பண்ணிட்டு செத்துருக்கிறாங்க. இன்னும் எத்தனை பேர் இந்த ஆன்லைனால் இந்த சூதாட்டத்தினால் தற்கொலை பண்ணிட்டு சாக முடியும்? இந்த காலத்தில் எம்பி எம்எல்ஏக்களின் சிபாரிசுகளுக்கு மரியாதை இல்லை என்றும் தேர்வுகளின் மூலமாகவே அரசு பணிகளில் சேர முடியும் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் கூறினார். மதுரை நாகமலை புதுக்கோட்டையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார். அப்போ எம்பி கையெழுத்து போட்டால் டெலிஃபோன் கனெக்ஷன் கிடைக்கும், எம்பி கையெழுத்து போட்டால் பெட்ரோல் பங்கு கிடைக்கும், எம்பி கையெழுத்து போட்டால் கேஸ் கனெக்ஷன் கிடைக்கும், எம்பி கையெழுத்து போட்டால் எங்கேயாவது வேலை கிடைக்கும். கலெக்டர் போட்டு கொடுப்பாரு அல்லது வேற யாராவது போட்டு கொடுப்பாங்க. எம்பி அனுப்பிச்சிட்டாரு. இப்போ எம்பின்னா அவ்வளோ பெரிய மரியாதை. இப்போ எம்பின்னா தம்பின்னு கூப்பிடுறாங்க. இப்போ எந்த மரியாதையும் கிடையாது. எந்த வேலைக்கு போனாலும் அரசாங்க வேலைக்கு போகிறோம்னா ரெக்ரூட்மெண்ட் தான், எக்ஸாம் எழுதி தான் போகணும். அப்படி எக்ஸாம் எழுதுறதுக்கு நீ படிக்கணும். இலங்கை கடற்படையினரால் பறிமுதல் செய்யப்பட்ட தமிழக மீனவர்களின் 2 படகுகளை மீட்கக் கோரி மத்திய அமைச்சர் ஜெய்சங்கருக்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கடிதம் எழுதியுள்ளார். நாகப்பட்டினம், புதுக்கோட்டை மாவட்டங்களைச் சேர்ந்த மீனவர்கள் 16 பேரை இலங்கை கடற்படையினர் கைது செய்தனர். மேலும் அவர்களது 2 படகுகளையும் அந்நாட்டு கடற்படையினர் பறிமுதல் செய்தனர். இதனிடையே தமிழக மீனவர்களின் 2 படகுகளை மீட்கக் கோரி மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கடிதம் எழுதியுள்ளார். சமையல் எரிவாயு மற்றும் பெட்ரோல் டீசல் விலை உயர்வு தொடர்பாக தேனி எம்பி ஓ.பி. ரவீந்திரநாத் குமாரின் அலுவலகத்தை காங்கிரஸ் கட்சி முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. விலைவாசி உயர்வு குறித்து நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்பவில்லை என குற்றம் சாட்டிய அவர்கள் கண்டன கோஷங்களை எழுப்பியவாறு ஓ.பி. ரவீந்திரநாத்தின் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். இதனிடையே பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்தனர். புதுச்சேரி சட்டப்பேரவையில் 12 ஆண்டுகளுக்குப் பிறகு முழு பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுகிறது. புதுச்சேரி சட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டத்தொடர் கடந்த 9ஆம் தேதி ஆளுநர் உரையுடன் தொடங்கியது. இந்த நிலையில் நிதித்துறை பொறுப்பு வகிக்கும் முதல்வர் ரங்கசாமி இன்று முழு பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறார். 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலை கருத்தில் கொண்டு புதிய திட்டங்கள் மற்றும் சலுகைகளுடன் கூடிய வரியில்லா பட்ஜெட்டாக தாக்கல் செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. கோவை விமான நிலையத்தில் தமிழ்நாடு ஆளுநருக்கு எதிராக கருப்பு கொடி ஏந்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட 50க்கும் மேற்பட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் கைது செய்யப்பட்டனர். ஆளுநர் ஆர்.என். ரவி கோவை விமான நிலையத்திலிருந்து விமானம் மூலம் சென்னை திரும்புவதாக இருந்தது. இந்நிலையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்டோர் காரல் மார்க்ஸ் குறித்த ஆளுநரின் கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து விமான நிலைய நுழைவாயிலில் கருப்பு கொடி ஏந்தி போராட்டம் நடத்தினர். பள்ளி, கல்லூரி மாணவர்கள் போதைக்கு அடிமையாக இருப்பது வருத்தமளிப்பதாக நகைச்சுவை நடிகர் தங்கதுரை தெரிவித்துள்ளார். போதையற்ற தமிழ்நாட்டுக்கான கையெழுத்து இயக்கத்தில் பங்கேற்ற பெண் இவ்வாறு தெரிவித்தார். இன்னைக்கு இருக்கிற மாணவர்கள், ஸ்கூல் பசங்கள்லேருந்து காலேஜ் பசங்களாம் போதைப் பொருட்களுக்கு அடிமையாக இருக்கிறத பார்க்கும்போது நம்மளுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்படி போயிட்டு இருக்க ஒரு இளைஞர்கள் சமுதாயன்றது தான் வருத்தமான விஷயமா இருக்குது. தமிழக முதல்வரே தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்களுக்கு எதிராக வன்மையான சட்டங்களை ஏற்றிக்கிட்டு இருக்காரு. தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்களை விற்கிற சமூக விரோதிகளை வன்மையாக கண்டிப்பேன். அதை மீறி செஞ்சால் நான் சர்வாதிகாரியாக கூட மாறுவேன்னு தமிழக முதல்வர் சொல்லியிருக்காரு. தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் 13வது செயற்குழு கூட்டம் நடிகர் சங்க அலுவலகத்தில் நடைபெற்றது. நடிகர் சங்க கட்டட பணிகள் மீண்டும் முழு வீச்சில் தொடங்க இருப்பதால் கட்டடத்தை தென்னிந்திய நடிகர் சங்க தலைவர் எம். நாசர், பொருளாளர் சி. கார்த்திக் உள்ளிட்டோர் பார்வையிட்டனர். விரைவில் நடிகர் சங்கம் கட்டிடம் கட்டி முடிக்கப்படும் என அவர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். போலி டாக்டர் பட்டம் வழங்கிய விவகாரத்தில் இதுவரை 50 பேருக்கு போலி டாக்டர் பட்டம் வழங்கப்பட்டது போலீசாரின் விசாரணையில் தெரியவந்துள்ளது. இது தொடர்பாக ஹரீஷ் மற்றும் அவருடைய கூட்டாளி மகாராஜன் என்கிற குட்டி ராஜா என்பவரை போலீசார் கைது செய்துள்ளனர். இந்த நிலையில் ஹரீஷிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் இந்த அமைப்பின் மூலம் 50க்கும் மேற்பட்டோருக்கு டாக்டர் பட்டம் வழங்கியிருப்பது தெரியவந்துள்ளது. மேலும் நிகழ்ச்சி நடத்துவதற்கு பல்வேறு நபர்களிடம் இருந்து பணம் வசூல் செய்து மோசடி செய்திருப்பதும் அம்பலமாகியுள்ளது. 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டத்தில் 2 நிமிடங்களுக்கு ஒரு ரயிலை இயக்க உள்ளதாக சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. சென்னையில் 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டம் சுமார் 119 கிலோமீட்டர் தொலைவிற்கு 128 ரயில் நிலையங்களை இணைக்கும் வகையில் உருவாக்கப்பட்டு வருகிறது. மெட்ரோ ரயிலின் பயன்பாடு அதிகரித்து வரும் சூழலில் 2 நிமிடங்களுக்கு ஒரு ரயிலை இயக்க திட்டமிட்டுள்ளதாக கூறிய அதிகாரிகள் 138 ஓட்டுநர் இல்லாத தானியங்கி ரயில்களை இயக்க உள்ளதாகவும் தகவல் தெரிவித்தனர்.
நாகையில் வரும் 16ஆம் தேதி முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடைபெறும் வரை சிபிசிஎல் நிறுவனம் கச்சா எண்ணெய் குழாயில் எந்த பணியையும் மேற்கொள்ளக்கூடாது என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக தமிழக சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் மெய்யநாதன் கூறினார். நாகை மாவட்டம் நாகூரில் கச்சா எண்ணெய் குழாய் கடந்த 2ஆம் தேதி உடைந்தபோது சிபிசிஎல் நிர்வாகம் அதை சரி செய்தது. அதைத் தொடர்ந்து பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ள மாவட்ட நிர்வாகம் தடை விதித்தது. ஆனால் தடையை மீறி கச்சா எண்ணெய் குழாயை சிபிசிஎல் நிர்வாகம் சுத்தம் செய்ததால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. அந்த பகுதிகளை அமைச்சர் மெய்யநாதன் பார்வையிட்டார். தமிழகம் முழுவதும் குழந்தைகள் காப்பகம், முதியோர் காப்பகம் மற்றும் கிளை சிறைகளில் ஆய்வு மேற்கொள்ளப்படும் என்று தமிழ்நாடு அரசின் மாநில மனித உரிமை ஆணைய உறுப்பினர் கண்ணதாசன் கூறினார். தஞ்சாவூர், திருவாரூர் மாவட்டங்களில் ஆய்வு மேற்கொண்ட அவர் மயிலாடுதுறையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது விழுப்புரம் ஆசிரமத்திலிருந்து பலர் கடத்தப்பட்டதாக மக்கள் அச்சத்தில் இருக்கும் நிலையில் தமிழ்நாடு முழுவதும் இதுபோன்று ஆய்வு நடத்தப்படும் என்று கூறினார். கொசஸ்தலை ஆற்றில் சாய கழிவுகள் கலப்பது தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் மெய்யநாதன் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார். அதாவது அங்கங்க இருக்கின்ற ஒரு சில சாய தொழிற்சாலைகள் அவர்கள் அங்கிருந்து வெளியேற்றப்படுகின்ற அந்த கழிவுகளை முறையாக கையாளாத காரணத்தால் இது போன்ற சூழ்நிலை ஏற்பட்டது. என்னுடைய கவனத்துக்கு வந்தவுடன் உடனடியாக அந்த பகுதியில் மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் நீர் மாதிரிகளை சேகரித்து அதற்கான ஆய்வுக்கு உட்படுத்தியிருக்கிறார்கள். அதனுடைய முடிவு வந்தவுடன் அதற்கான உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். கோடைக்காலம் தொடங்குவதை குறிக்கும் வகையில் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலில் பல்லவ உற்சவம் துவங்கியது. நீல நிற திரைகள் விளக்கி பஞ்சாகம் வாசிக்கப்பட்டு ஸ்ரீதேவி பூதேவியுடன் வரதராஜ பெருமாள் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். தொடர்ந்து சிறிய அளவிலான பூப்பல்லக்கில் எழுந்தருளிய வரதராஜ பெருமாளை திரளான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். வரும் சனிக்கிழமை வரை 7 நாட்கள் இந்த உற்சவம் நடைபெறுகிறது. நெல்லை மாவட்டம் வள்ளியூரில் மாசி திருவிழாவை முன்னிட்டு ஐயா வைகுண்டர் வீதி உலா நடைபெற்றது. வள்ளியூரில் உள்ள ஐயா நாராயணசுவாமி வைகுண்டர் வளர்பதியில் ஆண்டுதோறும் மாசி திருவிழா வெகு விமரிசையாக கொண்டாடப்படுவது வழக்கம். இந்நிலையில் மாசி திருவிழாவை முன்னிட்டு ஐயா வைகுண்டர் இந்திர வாகனத்தில் எழுந்தருளினார். மேளதாளங்கள் முழங்க ஆட்டம் பாட்டத்துடன் வீதி உலா நடைபெற்றது. காங்கிரஸ் கட்சி தனக்கு புதைகுழி தோண்ட முயற்சிப்பதாக பிரதமர் மோடி பரபரப்பு குற்றச்சாட்டை தெரிவித்துள்ளார். கர்நாடக மாநிலம் தாண்டியாவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 16,000 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு திட்டங்களை பிரதமர் மோடி திறந்து வைத்தார். தொடர்ந்து விழாவில் பேசிய பிரதமர் தான் ஏழை மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்துவதில் கவனம் செலுத்தி வருவதாகவும், ஆனால் காங்கிரஸ் கட்சி தனக்கு புதைகுழி தோண்டுவதில் மும்முரமாக உள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். நாடாளுமன்ற கூட்டத்தொடரின் 2வது அமர்வு இன்று தொடங்கவுள்ளது. இதில் ஆன்லைன் ரம்மிக்கு தடை விதிப்பது குறித்து விவாதிக்க கோரி திமுக சார்பில் டி.ஆர். பாலு கவன ஈர்ப்பு நோட்டீஸ் அளித்துள்ளார். அதில் ஆன்லைன் சூதாட்டத்துக்கு தடை விதிப்பது குறித்து மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பம் அமைச்சர் விளக்கம் அளிக்க வேண்டும் என்றும், ஆன்லைன் சூதாட்டத்திற்கு தமிழ்நாட்டில் இதுவரை 40 பேர் தற்கொலை செய்து கொண்டுள்ளனர் என்றும் குறிப்பிட்டுள்ளார். ஆன்லைன் ரம்மி தடை சட்ட மசோதாவுக்கு ஆளுநர் ஒப்புதல் அளிக்காவிட்டால் மாநிலம் தழுவிய போராட்டம் நடத்தப்படும் என்று சமத்துவ மக்கள் கழகத்தின் நிறுவன தலைவர் எர்ணாவூர் நாராயணன் கூறினார். அந்த கட்சியின் மாநில செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் சென்னை கோயம்பேட்டில் நடைபெற்றது. அதில் ஆன்லைன் தடை சட்ட மசோதாவுக்கு ஒப்புதல் அளிக்காத ஆளுநரை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டுமென வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. 2வது டி20 போட்டியில் உலக சாம்பியனான இங்கிலாந்தை 4 விக்கெட் வித்தியாசத்தில் வென்று டி20 தொடரை வங்கதேசம் கைப்பற்றியுள்ளது. டாக்காவில் நடைபெற்ற 2வது டி20 போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த இங்கிலாந்து வெறும் 117 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. வங்கதேச சுழற்பந்து வீச்சாளர் மெஹதி ஹசன் 4 விக்கெட்டுகளை வீழ்த்தி மிரட்டினார். பின்னர் 118 ரன்கள் என்ற எளிய இலக்கை நோக்கி ஆடிய வங்கதேசம் 19வது ஓவரில் இலக்கை எட்டி 4 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. விராட் கோலியின் மாரத்தான் இன்னிங்ஸால் அகமதாபாத் டெஸ்ட் போட்டியின் முதல் இன்னிங்ஸில் இந்தியா 571 ரன்கள் குவித்தது. போட்டியின் 4ஆம் நாள் ஆட்டத்தில் அபாரமாக ஆடிய விராட் கோலி டெஸ்ட் போட்டிகளில் தனது 28வது சதத்தை பதிவு செய்தார். அவருடன் இணைந்து அதிரடியாக ஆடிய அக்சர் பட்டேல் 79 ரன்களில் ஆட்டமிழந்தார். காயம் காரணமாக ஸ்ரேயாஸ் ஐயர் பேட்டிங் செய்யாத நிலையில் இரட்டை சதம் அடிப்பார் என எதிர்பார்க்கப்பட்ட கோலி 186 ரன்களுக்கு ஆட்டமிழந்தார். இதனால் 571 ரன்களுக்கு இந்தியாவின் இன்னிங்ஸ் முடிவுக்கு வந்தது. இதனையடுத்து 91 ரன்கள் பின்தங்கிய நிலையில் 2வது இன்னிங்ஸை தொடங்கிய ஆஸ்திரேலியா 4ஆம் நாள் ஆட்ட முடிவில் விக்கெட் இழப்பின்றி 3 ரன்கள் எடுத்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
தமிழகம் புதுச்சேரியில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு இன்று தொடங்குகிறது. தேர்வறையில் மாணவர்கள், ஆசிரியர்கள் செல்போன் பயன்படுத்த தடை. +2 மாணவர்கள் பொதுத் தேர்வை அச்சமின்றி எதிர்கொள்ள வேண்டும். முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவுறுத்தல். நாடாளுமன்ற கூட்டத்தொடரின் 2வது அமர்வு இன்று தொடங்குகிறது. பல்வேறு பிரச்சினைகளுக்கு எதிராக குரல் எழுப்ப எதிர்க்கட்சிகள் முடிவு. காங்கிரஸ் கட்சி தனக்கு புதைகுழி தோண்ட முயற்சிக்கிறது. பிரதமர் மோடி பரபரப்பு குற்றச்சாட்டு. டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளில் 3 ஆண்டுகளுக்குப் பிறகு சதமடித்தார் விராட் கோலி. ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான போட்டியில் அபாரம். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 4வது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி அபாரம். முதல் இன்னிங்ஸில் 571 ரன்களை குவித்தது. 88 ரன்கள் முன்னிலை. இத்துடன் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம்.